முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இந்த அப்பன் முருகன் உனக்காக கொண்டு வந்த பணக்கட்டை தொட்டுட்டியா? இனிமே உன் வாழ்க்கையில் பண கஷ்டம், பணப்பிரச்சனை, பணப்பற்றாக்குறைன்னு வரவே வராது. அந்த அளவுக்கு நீ கோடிகளில் புரளும்படி உனக்கான கோடீஸ்வர யோகத்தை கொடுக்க போறேன்னு சொல்றதுக்காகவே இந்த பணக்கட்டை கொண்டு வந்திருக்கேன். இந்த பணக்கட்டை தொட்ட உனக்கு உன் மனசில் இருக்க பாரமெல்லாம் இறங்கி விலகி ஓடி போயிடும். எல்லா விஷயங்களையும் நீ நினச்சது போல சிறப்பாக நடத்திக்க முடியும். இருள் சூழ்ந்த தனிமையில் வாழ்ந்ததாக உணர்ந்து கொண்டிருந்த நீ இப்போது வெளிச்சமான 4 மனிதர்கள் சொந்த பந்தோன்னு சூழோன்னு புடை சூழ நிம்மதியாக வாழப்போகிறாய் என் செல்லமே. ஒரு சின்ன புழு கூட்டுக்குள்ளே தன்னை அடைச்சி வச்சுக்குதுன்னா அது சிறகை முளைச்சி வண்ணத்து பூச்சியாக மாறுறதுக்காக தானே. அதே போல தான் ஒரு சாதாரண மனிதனாக வாழ்ந்தனே உன்னை சுற்றி எத்தனையோ பிரச்சனைகள் இருந்த போதும் அத்தனைக்குள்ளும் இருந்தும் அத்தனையையும் எதிர்த்து போராடிக்கிட்டு இப்போ வண்ணத்து பூச்சியாக வெளிவந்து பறக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. நீ அமைதியாக செஞ்சுக்கிட்டு இருந்த அத்தனை போராட்டங்களுக்கும் சேர்த்துதான் இப்போது உனக்கு சிறகுகளை கொடுத்து பறக்க வைக்க வந்திருக்கேன். இனி உன் வாழ்க்கையில் இல்லை இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு, அந்த வார்த்தையை யாரு காதிலும் விழுகாத அளவுக்கு எல்லாத்தையும் உனக்கு நிறைய பெருசாக அள்ளி கொடுக்க வந்திருக்கேன். பிரச்சனைகளை பார்த்து பயப்படாதே. எல்லா பிரச்சனைகளையும் சின்ன சின்னதாக பிரித்து வச்சு ஒன்றொன்னா சமாளிக்க முயற்சி செய். நீ செய்யும் முயற்சிகளில் எல்லாம் நானும் உனக்கு துணையாக இருந்து உன் பிரச்சனைகளை காணாமல் போக செய்து உனக்கான உயர்வையும் வெற்றியையும் கொடுத்துருவேன் என் செல்லமே. உன் மனசில் இருக்க குழப்பங்களை எல்லாம் அகற்றி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் வருத்தப்படாத. உன்னுடைய குழப்பங்கள், வருத்தங்கள் என அனைத்தும் அகன்று போய் உன் வாழ்க்கையில் வலிமை வந்து சேரப்போகுது. உன் மனசில் இருக்க பயத்தை போக்கி உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொடுக்க நான் வந்துட்டேன். உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. உனக்கான மன அமைதியும் உன் வாழ்க்கைக்கான மகிழ்ச்சியும் என் அருளால் மிக பெருசாக உனக்கு கிடைக்கதான் போகுது. நீ தைரியமாக இருக்கிறது, பலமாக இருக்கிறதுன்றதுக்கு பேர் அடுத்தவன் செஞ்சதுக்கு பழி வாங்கிறது கிடையாது. தைரியமான பலமுள்ள பிள்ளையாக எல்லாரையும் நேசிக்க கற்றுக்கோ. தப்பு செஞ்சவங்களை மன்னிக்க கற்றுக்கோ. தப்பு செஞ்சவங்களுக்கு திரும்ப அதையே திருப்பி செய்கிறதும் பழி வாங்குவதும் புத்திசாலிக்கு அடையாளம் கிடையாது. தப்பு செய்கிறவங்களை எல்லாம் என் அப்பன் முருகன் பார்த்துக்குவாருன்ற நம்பிக்கையோட கடந்து போ. உன் மன காயங்களுக்கு எல்லாம் மருந்தாக, உனக்கான ஆதரவாக, ஆறுதலாக, உனக்கு எல்லாமுமாக இந்த அப்பன் முருகன் இருப்பேன். உன் வேதனையை தாண்டி உனக்கான வெற்றியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. எந்த விதத்திலும் எதிர்விரவிதமாக, எதிர்மறையாக, எதிர்வினையாக உன் வாழ்க்கையில் எதுவும் நடக்காத அளவுக்கு நான் உனக்கு நேர்மறையாக உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன் என் செல்லமே. யார் உனக்காக பிரார்த்தனை செய்கிறாங்க, யார் உனக்கு நல்லது செய்கிறாங்க, யார் உனக்கு எதிராக கெட்டதை செஞ்சு அவங்க காரியத்துக்கு உன்னை தேவைக்கு பயன்படுத்திக்கிறாங்கன்றத நீ தெளிவாக புரிஞ்சுக்க முயற்சி செய். என் அன்பு பிள்ளையான உன்னை சுற்றி என்னென்னவோ விஷயங்கள் நடக்குது, உனக்கே புரியாத மர்மமாக இருக்குது. நீ உற்று கவனிக்கும் போது தான் யார் உண்மையிலேயே நல்லவங்க, யார் நல்லவங்களா நடிக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்கள விலக்கி வைக்க முடியும். ஒரு விஷயம் நீ வேணும்னு தெளிவாக முடிவெடுத்துட்டீன்னா அதை அடைவதற்கான முயற்சிகளை தொடர்ந்து செய். கண்டிப்பாக உன் வாழ்க்கை பாதையில் நான் உனக்கு எல்லாமுமாக இருந்து உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்குறேன். காசு பணம் கையில் இருக்கும்போது எல்லாரும் உன் கூடவே உன்னை சுற்றி வருவாங்க. பணம் இல்லாத நாட்களில் தான் யார் உன்னை உண்மையாகவே மதிக்கிறாங்க, யார் நிஜமாகவே உன் மேலே பாசமும் நேசமும் வச்சிருக்காங்கன்றத நீ புரிஞ்சுக்க முடியுமேன்னு சொன்னவே. நல்ல மனசு உள்ளவங்க தான் பெரிய செல்வம். காசு பணத்தை பெரிய செல்வம் நினச்சி அதை நம்பிக்கிட்டு வாழாதே. வசதி இல்லாமல் வாழ்வதுங்கிறது அவமானம் இல்லை. வசதி இல்லாட்டியும் நல்ல மனசோடு இருக்கிறதுக்கு பேசானே அழகான வாழ்க்கை. யார் தப்பு செஞ்சாலும் அதை மன்னிச்சு கடந்து முன்னேறி போய்கிட்டே இரு. உன்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்காதவர்களுக்காக, தப்பு செஞ்சுட்டு உன் கண்ணு முன்னாலேயே தைரியமாக தன்னிமிர்ந்து வாழ்பவர்கள் முன்பாக நீ மன அமைதியை இழக்க வேண்டாம். இந்த அப்பன் முருகன் உன் மனசை காயப்படுத்துகிற அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். உன் வாழ்க்கையில் உன்னை எது பின்னுக்கு இழுத்தாலும் நான் உன்னை முன்னோக்கி தள்ளிவிட்டு உனக்கான முன்னேற்றத்தை கொண்டு வந்து சேர்த்துருவேன். எப்போதும் கண்ணீர் விடுறதையும் கலங்குறதையும் நீ பலவீனம் நினைக்க வேணாம். கண்ணீர் விடுறதுங்கிறது மனசில் இருக்க கஷ்டங்களை எல்லாம் கண்ணீர் மூலமாக இறக்கி வைக்கிறதுக்கு பேர் தான். அதனால்
ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மன அழுத்தமும் பாரமும் இருந்துச்சுன்னா தனியாக உட்காந்து நல்லா அழுதுரு. உன் கண்ணீர் மூலமாக அந்த பாரங்கள் எல்லாம் இறங்கி போன பிறகு நீ தெளிவாக ஒரு நல்ல முடிவை எடுத்து அடுத்து உனக்கான செயல்களை செய்ய ஆரம்பியேன்னு செல்லமே. யார் உன் கூட இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீ கஷ்டப்படும் போது நான் வந்து உனக்கு துணையாக இருப்பேன். உன் மன வேதனைகளை அகற்றி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. கண்களில் கண்ணீரை வச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே நீ வாழும்படி நான் விட்டுற மாட்டேன். இப்போதே உனக்காக எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு தரப்போகிறேன். யார் உனக்கு கெடுதல் செஞ்சாலும் அதை நினச்சி நீ வருத்தப்பட வேணாம். நீ எல்லாருக்கும் நல்லதையே செஞ்சினா உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுத்துருவேன். என்னை நம்பி நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் நான் உனக்கு உயர்வை உண்டாக்கி வெற்றியை கொண்டு வந்து சேர்ப்பேன். அழகான நல்ல மனசு உள்ளவங்க அடுத்தவங்களுக்கு ஒரு நல்லதுன்னா பாராட்டுவாங்க. அடுத்தவங்க நல்லா இருந்தாங்கன்னா அதை பார்த்து சந்தோஷப்படுவாங்க. அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுனா ஓடி போய் அவர்களை உயர்த்துவார்கள். நீயும் அப்படிப்பட்ட நல்ல மனசோட யார் நல்லது செஞ்சாலும் பாராட்டு. யாருக்கு நல்லது நடந்தாலும் அவர்களை ஊக்குவிக்க பழகு. கண்டிப்பாக அதன் மூலமாக உன் வாழ்க்கையிலையும் வெற்றி உண்டாகும். உனக்கு துணையாக இந்த அப்பன் முருகன் இருந்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்துருவேன். உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. உன் வாழ்க்கையை சுலபமாக்கி உனக்கான சந்தோஷம் தரும் நல்ல விஷயங்களை நான் செஞ்சு தர்றேன். அமைதியான மனசோடு நீ இருக்கும்போது தெளிவான நல்ல முடிவுகள் பிறக்கும் அல்லவா? எதிலும் அவசரப்படவோ கோவப்படவோ செய்யாமல் அமைதியாக என்ன செய்யணுங்கிறதுல தெளிவான முடிவை எடு. அடுத்தவங்களை நீ மரியாதையோடு நடத்தும்போது அடுத்தவங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கும்போது அதனால் நீ எதையும் இழக்க போகிறதில்ல. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் மரியாதை கொடுக்க பழகு. அது என் மனசையும் என் அருளையும் உன்னை நோக்கி இழுத்துட்டு வருமேன்னு சொல்லவே. உண்மையிலேயே நல்ல அறிவாளிகளும் புத்திசாலிகளும் சத்தமாக பேச மாட்டாங்க. ஆனால் நிதானமாக யோசித்து தெளிவாக பொறுமையாக பேசுவாங்க. அதே போல் நீயும் நல்லா யோசித்து கவனித்து பேசி நல்ல முடிவை எடுத்து வாழ்க்கையை நல்லபடியாக வாழ தயாராகு. எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் நீ மனம் சோர்ந்து போனாலுமே கூட உன் கடமைகளை நீ சரியாக செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக அதற்குரிய உயர்வை நான் உனக்கு கொடுத்தே தீருவேன். உன் வாழ்க்கையில் உன் மனசில் என்ன கவலை இருக்குன்னு எனக்கு தெரியும். என்னடா வாழ்க்கை இது, ஏன் வாழ்கிறோம், இந்த வாழ்க்கையே வேணாம்னு நீ எதிர்மறை எண்ணங்களோட முடிவெடுக்க வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக நான் சொல்கிறத கேளு. உன் வாழ்க்கைங்கிற புத்தகத்தில் நீ படிக்க வேண்டிய சுவாரஸ்யமான பக்கங்கள் இன்னும் நிறைய இருக்குது. அதுக்குள்ளே இந்த புத்தகம் நல்லா இல்லைன்ற முடிவுக்கு வந்துடாதேன்னு செல்லமே. முதல் பகுதி முதல் பாகம் கொஞ்சம் உனக்கு நல்லா இல்லைனாலும் இனிமேல் அடுத்தடுத்து நீ படிக்க வேண்டிய பக்கங்களில் பார்க்க வேண்டிய இந்த புத்தகத்தின் வரிசையில் நிறைய நல்ல விஷயங்கள் உனக்காக நடக்க தயாராக காத்துக்கிட்டு இருக்கு. நீ பொறுமையாக இருந்தீனா கூடிய சீக்கிரம் நீ மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு உனக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்தி கொடுப்பேன். மற்றவங்களுக்கு வேணும்னா உன்னை பற்றி தெரியாமல் இருக்கலாம், உன் அருமை பெருமைகள் புரியாமல் இருக்கலாம். ஆனால் இந்த அப்பன் முருகன் நான் உன்னை நம்புகிறேன். யார் உன்னை புரிஞ்சுக்கிட்டாலும் புரிஞ்சுக்காவிட்டாலும் கவலைப்படாத. உன் மனசை புரிஞ்சுக்கிட்டு நான் சொல்கிறேன். உன் முயற்சிகளுக்கெல்லாம் நான் கண்டிப்பாக வெற்றியை கொடுத்தே தருவேன். உன் நல்ல மனசுக்கும் நம்பிக்கைக்கும் சேர்த்து நான் உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரப்போகிறேன். யார் உன்னை விட்டு போனாலும் நான் ஒருபோதும் உன்னை விட்டு எங்கேயும் போக போகிறதில்ல. உடஞ்சி போயிருக்கிற உன் மனசை சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுப்பதற்காகவே இப்போது பணத்தோடு உன்னை பார்க்க வந்திருக்கேன். இனிமேல் உன் வாழ்க்கை நிச்சயமாக உயரும். இத்தனை நாள் அமைதியாக பொறுமையாக காத்திருந்த உனக்காகவே வெற்றியை மிகப்பெரிய அளவில் கொடுப்பதற்காகவே இந்த வெற்றிவேல் முருகன் வந்திருக்கேன். உன்னை அழுக வச்ச பிரச்சனைகளும் உன்னை கவலைப்பட வச்ச விஷயங்களும் கூட உன்னை வலிமையாக்கதே வந்துருச்சுன்றதை புரிஞ்சுக்கோ. அழுததுக்கப்புறம் நீ தைரியமாக மாறினா தானே, கவலைப்பட்டதுக்கப்புறம் துணிச்சலாய் மாறினாய் தானே. எல்லா விஷயங்களும் உன் நல்லதுக்காகவே நடக்குதுன்றதை நம்பு. என் மேலே நம்பிக்கை வச்சிருக்க யாரையும் நான் ஒருபோதும் கைவிடுவது கிடையாது என் செல்லமே. இன்னைக்கு நீ கஷ்டத்தை அனுபவிச்சாலும் கூடிய சீக்கிரம் இந்த உலகம் உன் பேரை பற்றி ஒசத்தி பேசதான் போகுது. நீ தலையை உயர்த்தி தன்மானத்தோட தைரியமாக நடந்துக்கோ. எந்த விதத்திலும் தோல்விகள் உன்னை நெருங்காத அளவுக்கு நான் உனக்கு வெற்றியை கொடுத்து என் ஆசீர்வாதத்தோட உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன். இருள் அதிகமாக இருப்பதே விடியல் வரப்போவதற்கான அடையாளம்தான். இப்போது உன் வாழ்க்கையிலையும் கஷ்டம் அதிகமாக இருந்ததுக்கு காரணமே
நீ இஷ்டப்பட்ட விஷயங்கள் நடக்கப் போவதற்கான அடையாளம்தான். உன் வாழ்க்கையிலையும் உனக்கான நல்லதெல்லாம் நடக்க போகுது. நீ நினச்சதை விட அனைத்தையும் சிறப்பாக நடத்தி கொடுக்க தான் நான் வந்திருக்கேன். அமைதியாக முன்னேறு. நீ கண்ணீர் விட்டதும் கவலைப்பட்டதெல்லாம் முடிஞ்சு போய் இப்போ நீ சந்தோஷமாக வாழும் காலம் வந்துருச்சு. உன் வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொடுக்க தானே நான் வந்திருக்கேன். உன் கண்ணீரை தொடச்சி உன் தோல்விகளை தடுத்து துடைத்தெறிந்து உனக்கான வெற்றியையும் உயர்வையும் கொடுக்க நான் வந்திருக்கேன். நான் மனசு வச்சேனா உன் வாழ்க்கையை மாற்ற எனக்கு ஒரு நிமிஷம் போதும். இதோ இப்போதே உனக்கான நல்லதை எல்லாம் நடத்தி கொடுத்துட்றேன். நீ ஒருபோதும் நம்பிக்கையை விட்டுட வேணாம். என் அருளின் மூலமாக இனி எல்லா வகையிலும் உனக்கு வெற்றி வந்து சேரும் என் செல்லவே. உன் வாழ்க்கையை வெற்றியாக்கி உனக்கான நல்வழி காட்ட நான் வந்துட்டேன் அல்லவா. நீ எதுக்கும் கவலைப்படாத. இனிமேதான் உன் வாழ்க்கை சிறப்பானதாக மாறப்போகுது. நீ செய்கிற முயற்சிக்கெல்லாம் நிச்சயம் நான் நல்ல பலனை கொடுத்துட்றேன். நம்பிக்கை தான் மிகப்பெரிய சக்தின்றதை நீ புரிஞ்சுக்கிட்டதானே. மனசு உடையாமல் தைரியமாக இருந்தீனா கண்டிப்பாக உன்னால் வாழ்க்கையை ஜெயிக்க முடியும். இப்போது உனக்கு தடையாக இருக்கும் விஷயங்கள் எல்லாம் சரியாகி நீ வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. எந்த விஷயமா இருந்தாலும் அது நல்லபடியாக நடக்கிறதுக்கு சரியான நேரமும் காலமும் வரணும். அதன்படி இப்போது தான் உன்னுடைய பண தேவைகள் நிறைவேறவும் உனக்கான நல்லது நடக்கிறதுக்கும் நேரம் காலம் வந்திருக்கு. ரொம்ப நாளாக நீ என்கிட்ட கேட்டு நடக்காத விஷயங்களும் கிடைக்காத விஷயங்களும் தோல்வி இல்லை, கொஞ்சம் தள்ளி போயிருக்கு. தாமதமான வெற்றிங்கிறத தாங்க புரிஞ்சுக்கோ. நீ எடுத்த ஒவ்வொரு முயற்சிக்கும் நான் உன் கூடவே இருந்து உனக்கு வெற்றியை தரப்போகிறேன். நம்பிக்கையை மட்டும் கைவிட்டுடாத. கூடிய சீக்கிரம் உனக்கு நல்ல நேரம் வரும்போது நீ எதிர்பார்த்ததை விட எல்லாமே அதிகமாக கிடைக்கும்போது நீயே அந்த உண்மையை புரிஞ்சுக்குவ. உன் மனசில் இருக்க பாரத்தை எல்லாம் குறைச்சி உனக்கு ஒரு மன தெளிவை நான் உண்டு பண்ணுறேன். உடஞ்சி போயிருக்கிற உன் மனசுக்கு தைரியத்தை கொடுத்து உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லதையும் நானே நடத்தி கொடுத்துறேன். இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாகவே நடக்கும் என் செல்லமே.